வரலாற்றில ஒரு பொழுதும் கண்டிராத அளவுக்கு பாரிய பதிலடிகளை இஸ்ரேல் ஈரானுக்கு வழங்கும். சவுதியினுடைய வான்படைகளோ சவுதியினுடைய படைகளோ இந்தியாவுக்கு எதிராக அவர்களுடைய படைகளை மூவாக்கும் பொழுது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சவுதிக்கு எதிராக தங்களுடைய படைகளை பயன்படுத்த வேண்டும். அமெரிக்காவினுடைய C-17A அப்படிங்கிற 4 விமானங்கள் ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்கா பேசஸ்க்கு வந்து சேர்ந்திருக்கு. வரும் காலங்களிலையும் எந்த சூழ்நிலையிலையும் துருக்கி ஈரானுக்கு ஆதரவாக நின்றே தீரும் அப்படிங்கிறத எர்துகான் சொல்லியிருக்கார். கிரீஸ், சைப்ரஸ், இஸ்ரேல் முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் போடப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத இஸ்ரேல் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு தகவல் ஒன்று வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அல் ஷஹ்ராவினுடைய ஆட்சிக்கு பின்னாடி துருக்கி முழுவதுமாக நின்று மும்முரமாக இந்த SDF கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற இடங்களை இப்ப கைப்பற்றத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிறார் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலும் வருங்காலத்துல உங்களினுடைய குரலாக ஸ்திரமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உங்களினுடைய முழுமையான ஆதரவு நமக்கு வேணும். ஒரு காலத்துல நமக்காக பேசக்கூடிய எந்த ஒரு மீடியாக்களும் இல்லாம இருந்துச்சு. நம்ம வருங்காலத்துல தொடர்ச்சியாக உங்களுக்காக நம்ம இருப்போம். அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய வேலை, இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கிட்ட நம்மளுடைய சேனலை கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைய நாளுடைய முதலாவது விடயத்துக்குள்ள நம்ம போகலாம். அந்த அடிப்படையில பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சிரியாவுல பெரிய அளவுல பிரச்சனை போய் கொண்டிருக்கு. பல வீடியோக்களாக நம்ம சொல்லியிருந்தோம், சிரியா அப்படிங்கிறது நேரத்தோடைய துண்டாடப்பட்டு செதிலாக வெட்டப்பட்டு தனித்தனியான ஆட்சியாக இருந்து கொண்டிருந்துச்சு. காரணம் மேற்கத்திய நாடுகளினுடைய குறிப்பாக அமெரிக்காவினுடைய சுயலாபத்திற்காக. அப்படி என்றால் அது மிகையாகாது. அதுக்கு அமெரிக்காவுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான டீம் தான் குர்துகள். தனி தேசத்திற்காக போராடி கொண்டிருக்கும் குர்துகளினுடைய உணர்வுகளை தங்களுக்காக பயன்படுத்தி கொண்டு தங்களினுடைய சுயலாபங்கள் நிறைவேறுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிரியாவினுடைய 25% மேற்பட்ட நிலப்பரப்புகளை இந்த SDF அப்படிங்கிற சிரியன் டெமோக்ராட்டிக் போர்சஸ் குர்துகளை மையமாக கொண்ட இந்த குழு கைப்பற்றி வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு பின்னால முற்றுமுழுதாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் பவர் இருந்து கொண்டிருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு பெரிய அளவுல அடிவிழும் விதமாக புதிதாக சிரியாவுக்குள்ள வந்திருக்கிற ஆட்சியான அல் ஷஹ்ராவினுடைய ஆட்சிக்கு பின்னாடி துருக்கி முழுவதுமாக நின்று மும்முரமாக இந்த SDF கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற இடங்களை இப்ப கைப்பற்றத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பல தரப்பட்ட இடங்களை இப்ப SDF கண்ட்ரோல்ல இருந்து சிரியா கைப்பற்றி இருக்காங்க. சிரியாவினுடைய கவர்மெண்ட் கைப்பற்றி இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமாக துருக்கியினுடைய கவர்மெண்ட் இருந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது மறைமுகமாக இருந்தாலும் இன்னைக்கு துருக்கி வெளிப்படையான பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதாவது துருக்கியை இப்ப ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற ஆளும் கட்சியான AK கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிற ஒமர் செலிக் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க நேரத்தோடைய சொல்லிட்டோம், நாமளும் சொல்லியிருந்தோம், நம்மளுடைய வீடியோக்களை நாம சொல்லியிருந்தோம், ஒரு நாடாக இருக்கிற சிரியா பல ஆட்சிகளாக துண்டாடப்பட முடியாது. ஒரு ஆட்சியின் கீழே ஒரு குடையின் கீழே சிரியா வரணும். சிரியாவினுடைய ஜனாதிபதியான அல் ஷஹ்ராவினுடைய தலைமையின் கீழே தான் சிரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை, முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில இந்த நிபந்தனையை சிரியாவினுடைய கவர்மெண்ட் SDF கிட்ட விதிச்சிருந்தாங்க. பட் அது SDF ஏற்றுக்கொள்ளல. இப்படி SDF ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா துருக்கி சொல்லியிருந்தாங்க, உங்கள் மேல படையெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், உங்களுக்கு நாங்க இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லி துருக்கி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில துருக்கி நேரடி அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. துருக்கி இப்ப பெக் பண்ணி கொண்டு இருக்கிற சிரியாவினுடைய கவர்மெண்டான அல் ஷஹ்ராவினுடைய கவர்மெண்ட்டை வச்சு பாரிய அடிகளை இப்ப SDF-க்கு வழங்கி கொண்டிருக்காங்க. காலாகாலமாக SDF கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த பல இடங்களை இப்ப சிரியாவினுடைய கவர்மெண்ட் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதைத்தான் AK கட்சியினுடைய துருக்கியினுடைய ஆளும் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கார். நாங்க ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னதை நீங்க செய்யாததால இப்ப அடி வாங்கி கொண்டிருக்கீங்க. சிரியாவினுடைய கவர்மெண்டினுடைய முன்னேற்றங்கள் பாராட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கு. அமைதி பேச்சுவார்த்தையை மீண்டும் நாங்க கூப்பிட்டோம் உங்களை அமைதி பேச்சுவார்த்தைக்கு, ஆனா நீங்க சம்மதிக்கல. அது மட்டும் இல்லாம நேற்றைய தினமும் முந்தநாளைய தினமும் அமைதி பேச்சுவார்த்தை SDF-க்கும் அதே போன்று சிரியாவினுடைய கவர்மெண்ட்டுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கு. இப்ப AFP-க்கு SDF-னுடைய முக்கிய அதிகாரி அளிச்ச தகவலின் அடிப்படையில SDF ஆகிய இந்த குர்துகள் SDF ஆகிய இந்த டீம் இந்த பேச்சுவார்த்தையை முழுமையாக கொலாப்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அதாவது
சிரியாவினுடைய கவர்மெண்டோட நீங்க போக தேவையில்லை, நீங்க இப்படி தனியே இருந்தா தான் அமெரிக்காவினுடையதும் இஸ்ரேலினுடையதும் திட்டங்களை சிரியாவுக்குள்ள நடைமுறைப்படுத்தலாம், நீங்க போகாதங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பேச்சுவார்த்தையை குலைச்சது இப்ப வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த பேச்சுவார்த்தையை குலைச்சிக்காங்க. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கினுடைய தூதுவரான பர்ராக் துருக்கியினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடான அங்காராவுல துருக்கியினுடைய தலைநகரமான அங்காராவுல வச்சு சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது சிரியாவினுடைய விவகாரம் சம்பந்தமாக பலதரப்பட்ட கலந்துரையாடல்களை டொம் பராக்கோட ஹக்கன் ஃபிடான் செஞ்சிருக்காரு. இவ்வாறு இருக்கிற இந்த நேரங்கள்ல வந்து அல் ஷாதி சிறைச்சாலை அப்படின்னு போட்டு ஒரு சிறைச்சாலை சிரியாவுக்குள்ள இருக்கு. இந்த சிறைச்சாலையை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தவங்க அமெரிக்காவை பின்புலமாக கொண்டிருக்கிற சிரியன் டெமோக்ராட்டிக் போர்சஸ் SDF இந்த சிறைச்சாலையை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப இந்த சிறைச்சாலையிலிருந்து கிட்டத்தட்ட 3000 ஐசிஸ் தீவிரவாதிகள் தப்பி சென்றிருக்காங்க அப்படிங்கிறத விட தப்ப வைக்கப்பட்டிருக்காங்க அப்படி என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில நேற்றைய தினம் அல் ஷாதி முகாமுக்கு பக்கத்துல சிரியன் டெமோக்ராட்டிக் போர்சஸுக்கும் அதே போன்று சிரியாவினுடைய ஆர்மிக்கும் இடையில சண்டை நடந்து கொண்டு இருக்கக்குள்ள சிரியன் டெமோக்ராட்டிக் போர்சஸ் ஒரு அறிவிப்போட வெளியிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அல் ஷாதி அப்படிங்கிற இந்த சிறைச்சாலை எங்களினுடைய கட்டுப்பாட்டை மீறி சென்று கொண்டிருக்கு, இதை நாங்க பொதுமக்களுக்கு அறிவிக்கம் அப்படின்னு சொன்னா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஐசிஸ் தீவிரவாதிகளை வெளியே விட்டுட்டோம் அப்படிங்கறதுதான் இதுக்கு அர்த்தம். இப்ப வந்து 3000 ஐசிஸ் தீவிரவாதிகள் வெளியிறங்கிட்டாங்க. அடுத்தது என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க இப்ப ஈராக்குக்குள்ள என்டர் ஆகி ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு இவங்க பயன்படுத்தப்பட போறாங்க, ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதனைத் தொடர்ந்து ஈராக்கினுடைய கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பலாயிரக்கணக்கான ஈராக்கினுடைய போர்சஸ் இப்ப வந்து ஈராக் சிரியா போர்டர்ல குவிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்குரிய முக்கியமான காரணமாக ஏற்கனவே தப்ப வைக்கப்பட்டிருக்கிற 3000 ஐசிஸ் போராளிகள் ஈராக்குக்குள்ள உள்நுழையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியும் கூறப்படுது. சிரியாவினுடைய கவர்மெண்டினுடைய அத்தனை மூமெண்ட்ஸ்களையும் துருக்கி செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள துருக்கியில இப்ப வந்து ஈரானுக்கு ஆதரவான பல போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டு வருது. இந்த நேரங்கள்ல துருக்கியினுடைய ஜனாதிபதியான எர்துகான் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய பேச்சுக்களை கேட்டு ஈரானுக்கு தேச துரோகத்தை செய்ய முயலும் தேச துரோகிகள் அனைவரும் வீழ்த்தப்படுவார்கள், ஈரானிய மக்களினுடைய ஒற்றுமையோட இது நடந்தே தீரும், இதுவே காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கு. ஈரான் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய அயல் நாடு, எங்களுடைய அயல் நாட்டுக்கு தொடர்ச்சியான ஆதரவை துருக்கி வழங்கி கொண்டிருக்கும். வரும் காலங்களிலையும் எந்த சூழ்நிலையிலையும் துருக்கி ஈரானுக்கு ஆதரவாக நின்றே தீரும் அப்படிங்கிறத எர்துகான் சொல்லியிருக்கார். வாய்ச்சொல் வீரன் எர்துகான் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலையும் துருக்கி காய்களை சிரியாவுக்குள்ள நகர்த்தி கொண்டு வரத்தை பார்க்கக்குள்ள கடந்த காலங்கள்ல இல்லாத அளவுக்கு துருக்கியினுடைய மொமெண்ட்ஸ் இப்ப வலுவடைஞ்சு கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லலாம். இதை இல்லாமலாக்க செய்யும் வண்ணம் தான் ஏற்கனவே வந்து இஸ்ரேல் என்ன செஞ்சிருந்தாங்க, அதாவது துருக்கி இவ்வளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி துருக்கியில இருக்கிற மொசாட் உளவாளிகள் இஸ்ரேலுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இஸ்ரேலுக்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து இஸ்ரேல் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் ஒன்றை செஞ்சாங்க. என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், கிரீஸ் சைப்ரஸ் இஸ்ரேல் முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் போடப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத பல வீடியோக்கள்ல நாம பார்த்திருந்தோம். நம்மளுடைய வீடியோக்களை பார்க்கிறவங்களுக்கு தொடர்ச்சியாக அது தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில இப்ப கிரீஸினுடைய தலைநகரமான ஏதென்ஸ்ல இருந்து இஸ்ரேலினுடைய முக்கிய பாதுகாப்பு அதிகாரி ஒரு கருத்தொன்றை வெளியிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகள் வந்து முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இப்ப போட்டிருக்காங்க. அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்காங்க. அது எவ்வாறான பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படி என்று சொன்னா, ஹை டெக்னாலஜியான ட்ரோன்களுக்கு எதிராக அவர்களுடைய தொழில்நுட்பத்தை வலுவடைய வைக்க வேண்டிய அத்தனை செயற்பாடுகளை இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைபர் பாதுகாப்புக்கான முயற்சிகளையும் இந்த ரெண்டு நாடும் செஞ்சு கொண்டிருக்காங்க. சோ நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹை டெக்னாலஜியான ட்ரோன் சைபர் இது ரெண்டுமே வந்து அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவினுடைய CIA மொசாட் அவங்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் இப்ப ஹை டெக்னாலஜியான ட்ரோன்கள் வச்சு கொண்டிருக்கிற ஒரு நாடு துருக்கி. ஆக துருக்கியினுடைய ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேலுக்கு வரும் காலத்தில் இருக்கலாம். ஆக துருக்கியினுடைய ட்ரோன்களை கட்டுப்படுத்துவதற்காக கிரீஸ்ல வந்து இஸ்ரேல் மற்றும் கிரீஸ் இந்த ஒப்பந்தத்தை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற வந்து தெளிவாக துருக்கிக்கு எதிரான காய் நகர்த்தல்களை இவங்க செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெளிவாகுதா இல்லையா? அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா,
ஈரான் இன்கேஸ் இஸ்ரேலை தாக்கும் அப்படின்னு சொன்னா வரலாற்றில ஒரு பொழுதும் கண்டிராத அளவுக்கு பாரிய பதிலடிகளை இஸ்ரேல் ஈரானுக்கு வழங்கும். அது மட்டும் இல்லாம இப்ப அடுத்த கட்டத்திற்குரிய ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்குரிய அனைத்து வேலைகளையும் அமெரிக்கா இப்ப செஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்த நேரங்களில் இஸ்ரேல் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு தகவல் ஒன்று வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா 700 பாலிஸ்டிக் மிசைல் ஈரான் இஸ்ரேலுக்கு அடிச்சாலும் இஸ்ரேல் அதை தாங்கும். அது எப்படிப்பட்ட தாக்குதலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா நீங்க அடிக்கிற அடியில ஈரானினுடைய தெஹரானினுடைய ஆட்சி இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் வீழ்ச்சி அடையுமாக இருந்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்தை நீங்க தொடங்கணும். அந்த அடிப்படையில திட்டங்கள் எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டத்திற்குரிய நகர்வுகளை அமெரிக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் இந்த கருத்துக்களை உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய C-17A அப்படிங்கிற 4 விமானங்கள் ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்கா பேசஸ்க்கு சேர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் யுனைடெட் கிங்டம்ல இருந்தும் பல அமெரிக்க விமானங்கள் ஜோர்டானினுடைய பேஸுக்கு வந்திருக்கு. சோ ஜோர்டானை மையமாக வச்சு மத்திய கிழக்குல ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா திட்டமிட்டு கொண்டிருக்காங்க. அப்படிங்கிறதையும் விட இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு ஜோர்டானினுடைய எல்லைகள் இஸ்ரேலுக்கு முக்கியமாக இருக்கும். ஏன்னாடா ஜோர்டானை தாண்டித்தான் இஸ்ரேலுக்குள்ள ஈரானினுடைய மிசைல்கள் வரணும். சோ ஈரானினுடைய மிசைல்களை ஜோர்டானுக்குள்ளேயே வச்சு முறியடிக்கிறதுக்குரிய வேலைகளை டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ஜோர்டானுக்குள்ள பலப்படுத்தி கொண்டு இருக்காங்க. இது இவ்வாறு இருக்கிற இந்த நேரங்களை ஜெர்மன், பிரிட்டன், ஐஸ்லாந்து இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான ஐநாவினுடைய அவசர கூட்டத்தை கூட்டுறதுக்கு கடிதம் ஒன்று ஐநாவினுடைய செயலாளருக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை கூட இருப்பதாக ஐநா உறுதிப்படுத்தி இருக்காங்க. இது எதற்கான கூட்டம் அப்படின்னு சொன்னா கலவரக்காரர்களை ஈரான் மனிதாபிமானமற்ற முறையில படுகொலை செஞ்சிருக்காங்க. மனிதாபிமானத்தை ஈரான் மீறி இருக்காங்க. ஜனநாயகத்தை ஈரான் மீறி இருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த அவசர கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 71,000 உயிர்கள், அப்பாவி உயிர்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது பார்த்துக்கு இருந்த இந்த ஜெர்மனும் பிரிட்டனும் ஐஸ்லாண்டும் இப்ப தேச துரோகிகளை ஈரான் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது அதுக்காக இந்த ஐநா சபையினுடைய கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்கா வெறும் ஒரு காயாக இந்த 3 நாடுகளையும் ஐநா சபைக்குள்ள பயன்படுத்தி இருக்காங்க. இது இவ்வாறு இருக்கோல இப்ப அடுத்தது யமனினுடைய ஹத்ரமவுட், அதாவது ஹவுத்திகளினுடைய கண்ட்ரோல்ல இல்லாம சவுதியினுடைய கண்ட்ரோல்ல இப்ப இருந்து கொண்டிருக்கிற பிரதேசம். இந்த அடிப்படையில ஹத்ரமவுட்டினுடைய ஆளுநர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யமனுக்குள்ள, அதாவது குறிப்பாக முக்கல்லாவுல இருக்கிற ஏர்பேஸ்ல மறைக்கப்பட்ட சிறைச்சாலைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த சிறைச்சாலைகளுக்குள்ள நிறைய கைதிகளை வதை முகாம்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த சிறைச்சாலைகளுக்குள்ள IED போன்ற வெடிபொருட்களும் பல முக்கியமான ஆயுதங்களையும் அவங்க சேமிச்சு வச்சிருந்தாங்க. இந்த ஆயுதங்கள் ஊடாக யமனினுடைய முக்கியமான தலைவர்களை படுகொலை செய்வதற்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் திட்டம் தீட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹத்ரமவுட்டினுடைய ஆளுநர் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காரு. இதனைத் தொடர்ந்து இப்ப சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்காங்களா, எதுக்குள்ள இருக்காங்களாம், எங்க சிறைச்சாலை வச்சிருக்காங்களாம், நான் போறேன் அதை பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரியூட்டர்ஸ் உட்பட முக்கியமான ஊடகங்களை கூட்டிக் கொண்டே சவுதி டிரெக்டா அந்த இடத்துக்கு போய்க்காங்க. இது எல்லாமே ஒரு புறமாக இருக்கக்குள்ள இப்ப நமக்கு நேரத்தோடைய நமக்கு தெரியும் பாகிஸ்தான் சவுதி அரேபியா பாதுகாப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருந்தாங்க உத்தியோகபூர்வமாக. இப்ப அவங்க 2 பேருமே பாதுகாப்பு ஒப்பந்தத்துல இருக்காங்க. இப்ப இதுக்கு எதிராக $200 பில்லியன் ஒப்பந்தம் ஒன்றை இந்தியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் செஞ்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக சவுதி பாகிஸ்தான் டிஃபென்ஸ் ஒப்பந்தத்திற்கு எதிராக, அதாவது இன்கேஸ் நான் சொல்ல போனா இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்குது, இந்த நேரங்களை சவுதியினுடைய வான்படைகளோ சவுதியினுடைய படைகளோ இந்தியாவுக்கு எதிராக அவர்களுடைய படைகளை மூவாக்கும் பொழுது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சவுதிக்கு எதிராக தங்களுடைய படைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒப்பந்தத்துக்கு மூல காரணமாக இருக்கிறது. அதாவது சவுதி மற்றும் இந்தியா ஆகிய இந்த 2 நாடுகளும் போட்டிருக்கிற இந்த ஒப்பந்தத்துக்கு மூல காரணமாக இஸ்ரேலினுடைய திட்டத்தின் கீழே தான் இந்த ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்டு இருக்கு. ஏற்கனவே யமனுக்குள்ள சவுதிக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் பிரச்சனை போய்கொண்டிருக்கு. இந்த நேரங்கள்ல இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படிங்கிற மேலும் பதற்றத்தை மத்திய கிழக்குல அதிகரிக்க போகுது. இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள நெத்தன்யாகு நெசட்ல இன்றைக்கு உரையோடு நாட்டியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா
காசாவினுடைய யுத்த நிறுத்தம் இப்ப போய்கொண்டிருக்கு. அந்த இப்ப 2ஆம் கட்ட யுத்த நிறுத்தத்துக்குரிய பேச்சுவார்த்தைகள் இப்ப ஃபுல்லா அடிபட்டு கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில கத்தாரும் துருக்கியும் இந்த ஒப்பந்தத்துல இருக்காங்க, நாங்களும் பெறப்போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு வந்திருந்தாங்க. இது அமெரிக்காவும் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கு எதிராக நெத்தன்யாகு பல கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். அதைத்தான் இன்னைக்கு நெசட்லையும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, கத்தார் துருக்கி ஆகிய இந்த 2 நாடுகளும் ஒரு பொழுதும் காசாவுக்குள்ள வாரத்துக்கு நாங்க அனுமதி அளிக்கவே மாட்டோம். காசாவினுடைய 2ஆம் கட்ட யுத்த நிறுத்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, காசாவினுடைய போராளிகளாக இருக்கிற ஹமாஸ் வந்து முழுமையாக ஆயுதங்களை கீழே போடணும். அதே போன்று ஹமாஸினுடைய சுரங்கப்பாதைகள் முழுமையாக அழிக்கப்படணும். இதுதான் 2ஆம் கட்ட யுத்த நிறுத்தம். இதை மீறி ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்னைக்கு நெசட்ல பேசி இருக்கார். இப்ப வந்து ஏற்கனவே ஹமாஸ் சொல்லி கொண்டிருக்காங்க, மீண்டும் மீண்டும் ஹமாஸ் சொல்லி கொண்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டு படைகளுக்கு காசாவுல இடம் கிடையாது. அதே போன்று எங்களுடைய ஆயுதங்களை நாங்க கீழே வைக்க மாட்டோம். அப்படி வைக்கிறதாக இருந்தால் காசா மக்களால உருவாக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்தின் கையில தான் நாங்க அந்த ஆயுதங்களை ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லி கொண்டிருக்காங்க. சோ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ச்சியான கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்று கொண்டே இருக்கு. இந்த ஒப்பந்தமும் ஏதோ ஒரு அடிப்படையில இந்த காசாவினுடைய நிர்வாகம் அமைக்கப்படுறது இறுதியில கொலாப்ஸ் ஆகக்கூடிய, நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. ஆக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல உங்களுக்காக நம்ம வழங்கியிருக்கோம். தொடர்ச்சியாக நீங்க அழிச்சு கொண்டு வர உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றிகள். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கள். அதே போன்று மற்றொரு வீடியோவில், நாளைய வீடியோவில் சந்திப்போம். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள்.